விவசாயி மகள் யூடியூப் சேனல், விவசாயி மகள் சேனலை வந்து விவசாயி மகள் சேனலில் வித்தவுட் ஃபெயில் விவசாயி மகள் சேனலுக்கு இப்போ எல்லாரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா அந்த பெல் பட்டனை, அந்த பெல் ஐக்கானை தட்டுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார், விவசாயி மகள் சேனல்லேருந்து. இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னா, சூனா பானா அப்படின்ற தமிழ் திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ தமிழக அரசு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அலோவ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் எடுக்கிற முதல் படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சூனா பானா அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த படத்தை என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு நந்தா சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. குலநெறி கூட்டம் திரைப்படம் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த திரைப்படத்தை இயக்குன ஸ்ரீ பாலாஜி சார் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணுறாங்க. இது அவரோட 2வது படம். சூனா பானா அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட கேமராமேன் யாருன்னு பார்த்திங்கன்னா மணி சார். ஸோ நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வச்சு ரொம்பவே சூப்பராக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறையா பேரை வச்சு வேலை வாங்குறது ப்ளஸ் இந்த கொரோனா சுச்சுவேஷன்ஸில் கம்மியான ஆளுங்களை வச்சு வேலை வாங்குறது அப்படின்றதெல்லாம் ஒரு தனி திறமைன்னு சொல்லலாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணுவாங்க. நம்ம ஈஸியாக ஒரு 3 மணி நேரத்தில் சொல்லிட்டு போயிடுவோம் படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி எத்தனை பேரோட கடின உழைப்பு இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தில் நிறைய காமெடி ஆக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட நகைச்சுவையை பேஸ் பண்ண படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு படம். இந்த படம் எங்கே ஷூட் பண்ணாங்கன்னா வாடிப்பட்டியோட முருகன் கோயிலில் ஒரு சீக்வன்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த படத்தை பற்றின நிறைய விஷயங்கள் ஸ்ரீ பாலாஜி சாரே உங்களுக்கு இன்ட்ரோ கொடுப்பாங்க, கேட்டுக்கோங்க. நாங்கள் தானே ரெடி பண்ணி வச்சது. நீங்கள் தான் ரெடி பண்ணி வச்சுக்கீங்க. வெளியில் நிற்கலாமா? நாங்கள் திறந்து பார்க்கலாமா? ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கொரோனா பாதிப்பிலேருந்து வெளியே முதல் படப்பிடிப்பு எங்களோட படப்பிடிப்பாக இருக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இதை கேப்சர் மீடியா கிரியேஷன் சார்பாக நந்தா அவர்கள் தயாரிக்க குலநெறி கூட்டம் படத்தோட இயக்குனர் ஸ்ரீ பாலாஜி நான் டைரக்ட் பண்ணுறேன். இதில் ஹீரோ நிஜய், ஹீரோயின் ஜனனி, அது போக அருள்தாஸ், சாம் சாரு, அப்புக்குட்டி, ராமச்சந்திரன், பார்த்திபன், சரவணன், இப்படி உங்களை மகிழ்விக்கிறதுக்கு அனைத்து விதமான நடிகர்களோட இந்த படப்பிடிப்பு துவங்கியிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இதுக்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றி சொல்கிறது நம்மளோட அரசுக்கு தான். ஏன்னா அவங்க படப்பிடிப்பு நடத்தலான்னு சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஷூட்டிங்கே எல்லாம் ஃபேமிலியாக இருந்து எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு. நன்றி. ஆக்ஷன். ஹாய், ஐ ஆம் நந்தா. இந்த சூனா பானா படத்தின் ப்ரொடியூசர் நான். என்னோடய கம்பெனி கேப்சர் மீடியா கிரியேஷனு. என்னுடைய பாலிய நண்பன் ஸ்ரீ பாலாஜி குலநெறி கூட்டத்தின் இயக்குனர், அவரை வச்சு இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கேன். கவர்மெண்ட்டோட COVID-19 நார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாம் சகல திட்டங்களோடையும் ப்ரிப்பரேஷனோடையும் நாங்கள் இந்த படத்தை நடத்திட்டுருக்கோம். இந்த படம் நல்லபடியாக நடந்து வெற்றியடைய எங்களுக்கு ஆதரவு அளிக்கணும். இந்த படத்தை எடுக்கிறதுக்காக இந்த நடைமுறைகள் விதிமுறைகளை தளர்த்தின இந்த தமிழக அரசுக்கு மிக்க நன்றி.
வணக்கம், என்னோட பேர் நிஜய். நாங்கள் ரொம்ப நாளாக லாக்டவுனுக்கு முன்னாடியிலேருந்து போட்ட ஒரு பிளான் தான் இது. சூனா பானான்ற ஒரு நல்ல படம், ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட இருந்து ஸ்ரீ பாலாஜி குலநரி கூட்டத்தோட டைரக்டர், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். ஸோ அவர் கூட இப்போ பின்னாடி கண்டிப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதனால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கிருந்து தெரிதா எடுத்துட்டேன் அதான் சரி, அந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் அந்த பழைய உற்சாகம் எல்லாருக்கும் நடிக்கவே மறந்துடுச்சு. இருந்த எல்லோரும் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிக்க மறந்துட்டோம். இப்போ புதுசாக எல்லோரும் ஃபஸ்ட்லேருந்து நடிப்பை கற்றுக்கிட்டு எல்லாருமே நடிக்கிறோம். ஷூட்டிங் நல்லபடியாக போயிட்டுருக்கு. தமிழக அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு ஷூட்டிங் பர்மிஷன் கொடுத்ததுக்கு. படம் நல்லபடியாக வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் கண்டிப்பாக அதுக்குள்ளே தேட்டர் திறந்துருவாங்க. எல்லோரும் தேட்டரில் போய் தான் பார்ப்பீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என் பேர் ஜனனி. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். குள்ளநரி கூட்டம் டைரக்ட் பண்ணின ஸ்ரீ பாலாஜி சாரோட நெக்ஸ்ட் மூவி சூனா பானா மூவியில் ஃபீமேல் லீட் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அப்புக்குட்டி பேசுகிறேன். சூனா பானா படம் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து தான் பேசுகிறேன். எங்கன்னா வாடிப்பட்டி பக்கத்தில் முருகன் கோயிலில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரொம்ப சந்தோஷம். என்னென்னா ஒரு 6 மாதம் இடைவேளைக்கு அப்புறம் நாங்கள் ஷூட்டிங் வந்திருக்கோம். என்னென்னா அந்த 6 மாதம் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது திடீர்னு லாக்டவுனு, வேலை இல்லை, இவ்வளோ பிரச்சனை நடுவில் வந்து திரும்ப ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து எல்லாருக்கும் ஹாப்பி, ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ரெண்டாவது பாலாஜி சார், குள்ளநரி கூட்டம் பாலாஜி சார் டைரக்ஷனில் சூனா பானாங்கிறப்ப எனக்கு அதை விட மகிழ்ச்சி ஒன்றுமே கிடையாது. ஏன்னா குள்ளநரி கூட்டம் எனக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்த ஒரு படம். எல்லாருக்குமே தெரியும். ஒரு 18 டிபார்ட்மெண்ட் பேசியிருப்பேன். அப்புக்குட்டி வந்து எப்படியா பேசினேன் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரீச் ஆச்சு. அதேமாதிரி இந்த படத்தில் என்ன ரோல் பண்ணுறேன்னா ஒரு வக்கீல், ஹீரோயினுடைய அண்ணன் கேரக்டர் பண்ணுறேன். இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக பேசப்படுதுன்னு நினைக்கிறேன். அந்த லுக்கில் தான் இருக்கேன். கண்டிப்பாக அந்த படம் வந்து ஃபுல் ஹியூமர் ப்ளஸ் ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம். ஒரு சமுதாயத்தில் ஒரு நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பேச எடுத்து தான் பாலாஜி சார் பண்ணியிருக்காரு. இந்த பேஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேஸ் தான். இந்த பேஸும் சரி, படமும் சரி, செம்மையாக வந்துகிட்ருக்கு. ஆல் டீம்ஸும் என் கூட ஷாம்ஸ் சார் காம்பினேஷனில் தான் நான் நடிக்கிறேன். ஹீரோ விஜய் இந்த படத்துக்கு ஹீரோவாக பண்ணுறது. விஜய் வந்து சொல்லப்போனால் செம்மையாக கலக்கிறாப்புல. டீமே சும்மா கலகலன்னு போயிட்டுருக்கு. உண்மையாகவே 6 மாதம் கழித்து நாங்கள்லாம் வந்து ஷூட்டிங்கில் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சந்தோஷம். இந்த படத்தை வந்து நந்தகுமார் தான் தயாரிப்பாளர். சொல்லப்போனால் தயாரிப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கொரோனா முடிஞ்சோடனே இம்மிடியேட்டாக ஒரு படத்தை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நடத்துகிறோங்கிறப்ப தயாரிப்பாளரும் சரி, டைரக்டரும் சரி, டக்குன்னு வேலை கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் வந்து சொல்லப்போனால் கண்டிப்பாக குள்ளநரி கூட்டம் எப்படி ஒரு பெரிய பேர் கொடுத்ததோ அதே மாதிரி வந்து இந்த படமும் வந்து பெரிய நல்ல பேரை வாங்கி கொடுப்போம் நான் நம்புகிறேன். நன்றி. வணக்கம். நான் நாம் இருவர் நமக்கு இருவர் சித்தப்பு பேசுகிறேன். பார்த்துருப்பீங்க. 5 மாதம் இடைவெளிக்கு அப்புறம் மறுபடி சூனா பானான்ற திரைப்படம் இப்போது துவங்கியிருக்கு. அதோட படப்பிடிப்பு தான் இப்போ போய்கிட்டு அந்த லொக்கேஷனில் தான் நாங்கள் இருக்கோம். நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. கூடிய விரைவில் தேட்டர்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. பார்க்க ரெடியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம், நான் நடிகர் சாம்ஸ் பேசுகிறேன். 6 மாத காலம் மொத்த உலகமே அடங்கியிருந்தது. அதில் பல துறைகள் தளர்வுகள் கொடுக்கப்பட்டு வெளியில் வந்தது. ஆனால் திரையுலகம் மட்டும் ரொம்ப காலமாக அடங்கியே இருந்தது. சமீபத்தில் தான் மத்திய மாநில அரசுகள் இதற்கு ஒரு தளர்வுகளை கொடுத்து சில சட்ட விதிமுறைகள்லாம் சொல்லி இதுக்குள்ளே படம் நடத்தணும்னு சொல்லி அனுமதி அளிச்சிருக்கு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஸ்டேஜில் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்து பயந்து கையை கழுவிட்டு வாயை மூடிக்கிட்டு இதே இருந்து நடிப்பே ஒரு மாதிரி மறந்தே போயிருங்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு. நல்ல வேலை. திரு நந்தா சார் அவர்கள் கேப்சர் மீடியா கிரியேஷன் சார்பாக ஒரு புது படத்தை ஆரம்பித்து ஒரு சின்ன இல்லை பெரிய உற்சாக வெள்ளத்தையே இந்த திரையுலகுக்கு பாய்ச்சிருக்காருன்னு சொல்லணும். அவருடைய
தயாரிப்பு நிறுவனம் சார்பாக குள்ளநரி கூட்டம் படத்தோட இயக்குனர் ஸ்ரீ பாலாஜி அவர்களுடைய இயக்கத்தில் இந்த படம் சூனா பானா அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு டைட்டில் வச்சு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு பெரிய திருவிழாக்கும் ஒரு சொந்தக்காரங்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக கலந்துருங்க, எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு சந்தோஷம். நான் 6 மாதம் இங்கே எப்படி இருந்தது தெரியுமான்ட்டு அவங்களோட கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் ப்ரொடியூசருடைய இந்த துணிச்சலையும் இந்த டயத்தில் எடுக்க வந்து பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இருக்கிற அந்த தயாரிப்பாளர் நந்தா சாருக்கு எனக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மத்திய மாநில அரசுகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்ன, புது ரத்தம் புது வெள்ளம் பாஞ்ச மாதிரி அப்பா ஷூட்டிங்னு இந்த ஒரு அப்படியே ஏன் முன்னாடி ஊருக்கு போயிட்டாங்கிற மாதிரி ஜனகராஜ் சார் சொல்லுவாள். அந்த மாதிரி வீட்டிலேருந்து நான் கிளம்புறதெல்லாம் பார்த்து என் ஒய்ஃபெல்லாம் ஷூட்டிங்னா என்ன ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே சதுராட்டம் அப்படியே பேக்கை தூக்கிட்டு எடுக்கிறது என்ன, நெஞ்ச நிமித்தி நடக்கிறது என்னென்னு அந்த மாதிரி நானும் நடிங்க கிளம்பிட்டேன்ற மாதிரி சந்தோஷமாக கிளம்பி வந்தாச்சு. அற்புதமாக ஒரு 6 நாள் படப்பிடிப்புகள் அற்புதமாக போயிட்டுருக்கு, சிறப்பாக வந்துட்டுருக்கு. நகைச்சுவையாகவும் காதலாகவும் இந்த படம் சூனா பானா தயாராகி வந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக நடிச்சிட்ருக்கோம். இது அங்கொன்றும் இங்கொன்றுமா படப்பிடிப்புகள் ஆரம்பமாகிட்டுருக்கு. இது அப்படியே பல்கி பெருக்கெடுத்து திரையுலகமே அப்படியே விஸ்வரூபம் எடுக்கணும். அந்த 6 மாதத்தில் விட்டதை பாக்கி இருக்கிற இந்த வருஷத்தில் இருக்கிற 4 மாதத்தில் கவர் பண்ணுற அளவுக்கு எல்லோரும் அற்புதமாக உழைச்சி சிறப்பாக உழைச்சி ஈடு கட்டணும்னு நான் கேட்டுக்கிறேன். நானும் அந்த முடிவில் தான் இருக்கேன். அள்ளி போடு அப்படிங்கிற ஐடியாவில் தான் உள்ள களத்தில் இறங்கியிருக்கேன். சிறப்பாக போயிட்டுருக்கு, சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்து படங்களும் வந்துக்கிட்டே இருக்குது, பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு, சந்தோஷமாக இருக்குது. இந்த கொரோனா நம்ம விட்டு போனோம், ஆனால் சாதாரணமாக போகக்கூடாது, சிறப்பாக அதுக்கு வழி அனுப்பி வைக்கணும். ஏன்னா நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காது அந்த கொரோனா. COVID-19 அதாவது இந்த கொரோனாவோட பாதிப்பில் எதை பற்றின அருமை புரிஞ்சிருக்கோ இல்லையோ, விவசாயத்தை பற்றின அருமை எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. எல்லாரும் நான் பார்க்குற ஆள்லாம் கூட எப்படியாவது ஒரு சின்ன ஒரு இடம் நமக்குன்னு வாங்கி அதில் நமக்கான ஒரு காய்கறிகள் தேவைகள் அதெல்லாம் பூர்த்தி செஞ்சு ஒருத்தருக்கு பரிமாறிக்கிற மாதிரி ஒரு கிணறை வைப்போம், ஒரு தோட்டத்தை வைப்போங்கிற அளவுக்கு, பழமரத்தை நட்டு வைப்போன்ற அளவுக்கு அப்படி ஒரு இது வந்துருச்சு. பழைய காலத்து பண்டமாற்று முறை. ஆமாம், அது மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, விவசாயம்தான் உயிர் நாடிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே இந்த கொரோனா டயத்தில் போனாக்க எதையுமே கையை வைக்கல, எல்லாம் இந்த தின்பண்டங்களையும் காய்கறி கடையில் இருக்கக்கூடிய அந்த காய்கறிகளையும் தான் அள்ளிட்டு போனாங்க. ஸோ எது தேவைன்றது மக்களுக்கு இந்த இதில் தெரிஞ்சுது. அதனால் விவசாயம் அதாவது நாடி நரம்பு ரத்தம் சதைன்னு சொன்னால் மொத்தமும் அதுதாங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு நல்ல தகவலை இந்த விவசாயி மக்கள் சேனல் மூலிமா சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அந்த விவசாயி மக்கள் சேனலை பாருங்கள். வித்தியாசமான ப்ரோக்ராம்கள், விறுவிறுப்பான ப்ரோக்ராம்களை பார்க்கணுமா இந்த விவசாயி மக்கள் சேனலை பாருங்கள். விவசாயிகள் வாழ்க, விவசாயம் செழிக்கட்டும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் வீடியோ எல்லாமே இனிமேல் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.